தீபாவளி ரேஸில் போட்டி போடும் 4 பெரிய தமிழ் படங்கள். வெல்லப் போவது யார்? வாங்க விரிவாக பார்க்கலாம். வழக்கமாக அனைத்து வருட தீபாவளிக்குமே தமிழ் திரையுலகில் டாப் ஹீரோக்களோட படங்கள் வெளியாகிறது வழக்கம். அப்படி வெளியாகும் படங்கள் பெரும்பாலான சமயங்களில் ரஜினி, விஜய், அஜித்துடைய படமாக இருக்கும். ஆனால் தற்போது அந்த ரேஸ் வேறு நடிகர்களோட படமாக திரும்பி இருக்குது. இந்த நிலையில் தீபாவளி ரேஸில் தற்போது பங்கு பெற்றிருக்கக்கூடிய நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும், எந்த படத்துடன் அவர்கள் போட்டி போட இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இருக்கும் அமரன் படம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற புல்வாமா தாக்குதலை மையமாக வச்சு உண்மை சம்பவங்களை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்த் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவருக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. அமரன் படத்தோட டீசர் சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது. அதில் சிவகார்த்திகேயன் புது விதமான டைலாகுகள்லாம் பேசி ரசிகர்களை கவர்ந்துருந்தாரு. இதனால் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை எதிர்நோக்கி ரசிகர்கள் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. படம் தீபாவளியை ஒட்டி வரும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெளியாகுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் வெளியிட்டுட்டாங்க. அடுத்தது விடாமுயற்சி. லைக்கா நிறுவனம் இந்த படத்தோட டைட்டிலை அறிவித்து 1 வருடத்துக்கும் மேலே ஆகி போச்சு. ஆனால் இன்னும் இந்த படம் குறித்த பெரிய அப்டேட் எதுவுமே வெளியாகலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படப்பிடிப்பில் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் படம் தாமதமாகி போச்சு. இருந்தாலும் அஜித்திற்கும் ஆரவுக்கும் விபத்து ஏற்பட்ட வீடியோ, அஜித்தின் படப்பிடிப்பு தள கிளிக்ஸ் என எல்லாமே வெளியாகி நல்லா வைரலானது. கடைசியாக துணிவு படத்தில் நடித்த அஜித் அடுத்து மகிழ் திருமேனியுடன் சேர்ந்து விடாமுயற்சி படத்திற்காக கை கோர்த்தாரு. இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க. அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க. இந்த படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் போகிற போக்க பார்த்தா இந்த படம் அடுத்த வருட பொங்கலுக்கு தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லி திரைத்துறை வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. சமீப காலமாக பெரும் சர்ச்சையில் சிக்கி இப்போது 2 படங்களில் கமிட் ஆகி இருக்கிறவர் தான் ஜெயம் ரவி. இவர் நடித்திருக்கும் படம் தான் பிரதர். இந்த படத்தில் அவருக்கு ஜோடியா பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை, குடும்ப சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை ஸ்கிரீன் சீன் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாக இருக்குது. இயக்குனராக இருந்து இப்போது தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருப்பவர் தான் நம்ம நெல்சன் திலீப் குமார். இவர் தான் ஜெயிலர் அப்படின்னு ஒரு மாபெரும் ஹிட் படத்தை இயக்குனர். இவர் முதலாக நடிகர் கவின் நடிக்கும் படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா பிளடி பெக்கர். இதை புதுமுக இயக்குனர் சிவபாலன் முத்துக்குமரன் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது. இந்த படமும் பார்த்தீங்கன்னா தீபாவளியை ஒட்டி, அதாவது அடுத்த மாதம் 31ஆம் தேதி வெளியாகுது. சரி, இத்தனை படங்கள் வெளியாகுது, யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் அநேகமாக தள்ளி போகலாம். எனவே போட்டிக்கு இப்போது அமரன், பிரதர் மற்றும் பிளடி பெக்கர் அப்படிங்கிற படங்கள் தான் இருக்குது. இதில் எந்த படம் முந்த போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.